வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டுல பெரிய பரபரப்பு கிளப்பி இருக்கு. ஆமாங்க, அரசியல் யூடியூபர் சவுக்கு சங்கரோட அந்த அதிரடி கைது சம்பவத்தை பத்தி தான் நம்ம முழுசா அலச போறோம். யோசிச்சு பாருங்க, 20 அதிகாரிகள் 2 வேன்கள்ல காத்திருந்தனர். இது வேற யாரும் சொன்னதில்ல, சவுக்கு சங்கரே சொன்னது. இந்த ஒரு வரி போதும் அந்த கைது எவ்வளோ பரபரப்பா எவ்வளோ திட்டமிட்டு நடந்திருக்கோன்னு புரிஞ்சுக்க. அந்த சம்பவத்தோட மொத்த டென்ஷனையும் இந்த ஒரு வரியில நம்மளால உணர முடியுது இல்லையா? சரி, வாங்க இந்த கைது சம்பவம் பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். உண்மையில அன்னைக்கு என்னதான் நடந்தது, ஏன் இந்த கைது, இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு, எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான்: யார் இந்த சவுக்கு சங்கர்? எதுக்காக இவரோட கைது இவ்ளோ பெரிய அதிர்வலைகளை உருவாக்குது? சிம்பிளா சொல்லணும்னா, சவுக்கு சங்கர் ஒரு அரசியல் விமர்சகர். அதாவது அரசியல் நடப்புகள், தலைவர்கள் பத்தி தன்னோட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் யூடியூப் மாதிரியான பொது தளங்கள்ல ரொம்ப வெளிப்படையா பேசுறவர். இதுதான் சமூகத்துல அவரோட அடையாளம். அதாவது இவர் ஒரு தமிழ் யூடியூபர். இவரோட வீடியோஸ்னாலே ரொம்ப அவுட்ஸ்போக்கனா, சில சமயம் ரொம்பவே காட்டமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மெயினா சமூக அரசியல் விஷயங்கள் தான் இவரோட கண்டென்ட். சொல்லப்போனா இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் இவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடியும் நிறைய சட்ட சிக்கல்களை சந்திச்சிருக்காரு. அதனாலேயே இன்டர்நெட்ல இவருக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் குரூப்பும் இருக்கு. அதே அளவுக்கு இவரை கடுமையா விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. சரி, அவரோட இந்த பின்னணியை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க இப்ப நாம அந்த முக்கியமான சம்பவத்துக்கு வருவோம். அந்த அதிகாலை நேரத்துல நடந்த கைது நடவடிக்கைக்கு. அன்னைக்கு என்னதான் ஆச்சு, வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சனிக்கிழமை அதிகாலை சென்னை போலீஸ் டீம் சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போறாங்க. ஆனா சங்கர் என் வக்கீல் வர்ற வரைக்கும் கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதனால அங்க ஒரு பெரிய இழுபறி ஏற்படுது. கொஞ்ச நேரம் இல்ல, ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா போலீஸ் கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. கடைசியா சவுக்கு சங்கரை கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோஸ் வைரல் ஆச்சு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா 2 வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது. சவுக்கு சங்கர் தரப்புல போலீஸ் அத்துமீறி உள்ள வர்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, வாரண்ட்டை உங்க வக்கீல் கிட்ட காட்டுறோன்னு தான் சொன்னோம், ஆனா அவர் தான் ஒத்துழைக்கலன்னு சொல்றாங்க. இந்த 2 வெர்ஷன் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. ஓகே, கைது எப்படி நடந்ததுன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா அடுத்த முக்கியமான கேள்வி, எதுக்காக இந்த கைது? இந்த போலீஸ் நடவடிக்கைக்கு பின்னாலே இருக்கிற அதிகாரப்பூர்வமான புகார் என்ன? வாங்க அதை பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தோட ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறமா மிரட்டல், பணம் பறித்தல்னு அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வருது. இதையெல்லாம் வச்சு ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் புகார் கொடுக்கறாரு. அந்த புகாரோட அடிப்படையில தான் போலீஸ் இந்த ஆக்ஷனை எடுத்திருக்காங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம நோட் பண்ணணும். இந்த கேஸ் சம்பந்தமான முழுமையான போலீஸ் அறிக்கையோ இல்ல மத்த விவரங்களோ இன்னும் முழுசா வெளிவரல. இன்னும் பல விஷயங்கள் வெளிவர வேண்டியிருக்கு. சோ இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி. நாம எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த கைது நியூஸ் வந்ததும் இன்டர்நெட்ல ஒரே தீயா பத்திக்குச்சு. மக்கள் 2 பிரிவா பிரிஞ்சு பயங்கரமா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அப்பட்டமா கருத்து சுதந்திரத்தை நசுக்கிற செயல், அரசாங்கத்தை விமர்சிக்கிற ஒரு குரலை அமைதியாக்க பாக்குறாங்க. இது அவங்களோட வாதம். அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விமர்சகர்கள் இருக்காங்க. அவங்க சொல்றது ரொம்ப சிம்பிள்: யார வேணா இருக்கட்டும், யாரும் சட்டத்துக்கு மேல இல்ல. அவர் மேல சீரியஸான குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அதை கண்டிப்பா விசாரிச்சுதான் ஆகணும். இது அவங்களோட பாயிண்ட். சரி, இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இனி அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த மொத்த சம்பவமும் நம்ம முன்னாடி சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது. கடைசியா இந்த சம்பவம் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. இது சட்டத்தை நிலைநாட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவசியமான போலீஸ் நடவடிக்கையா, இல்ல தனக்கு எதிரான விமர்சன குரல்களை ஒடுக்கிறதுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணமா இது அமைய போகுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் இப்போ எல்லாரும்